பிரியமானவர்களே, இரட்சகர் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தினத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். செய்தியின் தலைப்பு எல்லாம் புதியது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாகிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அருமையானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாகிறான் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். நீங்கள் கிறிஸ்துவோட இருந்தால் நீங்கள் புது சிருஷ்டிகளாய் இருப்பீர்கள். பழைய துன்பம், பழைய பாவம், பழைய துயரம், வியாதி, பலவீனம், பழைய கஷ்டம் எல்லாவற்றையும் மாற்றி உங்களை புதிதாக்குவார் இயேசு. சகலமும் புதிதாக்கட்டும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கும்போது சவுலுடைய காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அப்போது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய் என்று சொல்லி அங்கு பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் கடந்து வரும்போது ஒரு மாற்றத்தை தருகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சவுலுக்குள் வந்தபோது வேறு மனுஷனாய் மாறினார். பழைய கவலை, பழைய துயரங்கள் மாறி புது சிருஷ்டியாக மாறினார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வேறு இருதயத்தை கொடுத்தார். அவன் கழுதையை தேடி வந்தான். அவனுடைய தகப்பன் கழுதையை காணாமல் போனதனால் அவனை தேடுவதற்காக அனுப்பி வைத்தார். வழியிலே சவுல் சாமுவேலை சந்திக்கிறான். கழுதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருந்த சவுல் புது சிருஷ்டியாய் மாறுகிறார். கழுதையை குறித்து கவலையை மறந்து இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் அவனுடைய எண்ணங்கள் போகிறது. இஸ்ரவேலை ஆளும் ராஜாவாக்கப்பட்டான். கர்த்தர் உங்களையும் ராஜரீக அபிஷேகத்தை தர போகிறார். புதிய புதிய அனுபவங்கள், புதிய ஆசீர்வாதங்கள் தரப்போகிறார். உங்களுக்கு பழைய கஷ்டங்கள், துயரங்கள் மாறி போகும். ஹல்லேலூயா. புதிய மனிதனாக மாற்றப் போகிறார். புதிய வழியை உருவாக்குவார். எல்லாம் புதிதாக மாறப்போகிறது. யோபின் பழைய காரியங்களை எல்லாம் ஒழித்துவிட்டு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக்கினார். வனாந்தரத்திலே வழி தெரியாமல் அலைந்து தெரிந்த ஆகாரின் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாயின. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், வனாந்தர வழியை உண்டாக்கினார், பெரிய ஜாதியாக்கினார். ஆகாரின் மகன், நீங்களும் கூட அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்கிறீர்களோ, கவலைப்படாதீர்கள். வனாந்தரம் பழைய வாழ்க்கையை ஒழித்து செழிப்பான வயல்வெளியாக மாற்ற தேவன் காத்திருக்கிறார். உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள். கிறிஸ்துவுக்குள் கடந்து வாருங்கள். புதிய சிருஷ்டியாய் அவர் மாற்றுவார். தேவன் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.